உலகெங்கும் உள்ள அனைத்து துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழி நடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. துலாம் ராசி தாய்ப்பாசத்தில் நம்மளையே மிஞ்சிருவாங்க போலையே அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க. மேக்சிமம் இவங்க பெத்த தாயை மட்டும்தான் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. இவங்க கண்ணில் படக்கூடிய எல்லா பெண்களையும் தாயாக மதிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க. யாருன்னே தெரியாது வயசானவங்க யாராவது சாப்பாட்டுக்கு உதவின்னு கேட்டு இவங்க கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க கேட்காட்டி கூட இவங்க யார்கிட்டையாவது கேட்குறத பார்த்தா இவங்க போய் உதவி செய்யக்கூடிய வல்லமை படித்தவங்க. தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க, தாய் நாட்டையும் நேசிக்கக்கூடியவங்க, துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க, நினச்சதை சாதிக்கணும்னு மட்டுமே இவங்க நினப்பு இருக்கும். எது சரியோ அதை மட்டும் இவங்க கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை திட்டம் தீட்டி அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத உணர்ந்து தான் இவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதனாலேயே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றியை தரும். எல்லாமே ஓகே தாம்மா. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் நாய் பொழப்பு தானே, நாங்கள் உண்மையான நம்புறதுக்கு யாருமே இல்லையே, இது வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். முக்கியமாக உறவுகளால் சின்ன பின்னமாக போச்சு என்னோட வாழ்க்கை நிலை. இன்ன வரைக்கும் என்னோட உழைப்பு முழுக்கவே மற்றவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு விரைய செலவு போயிட்டா இருக்குது. இதுதான் துலாம் ராசியோட நிலை. எந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகுறீங்க அப்படின்னா பாசம்ங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்களுக்கு தேவைகள் இருக்காதுங்க. ஆனால் உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எல்லாமே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான், எப்படி யார்கிட்டேயோ ஒருத்தவங்கிட்ட ஏமாற போகிறான், அதை நம்மளே ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதாங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மைன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அவங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையாக தெரியும். இருந்தாலுமே நீங்கள் ஏமாறுவீங்க. காரணம் அவங்க தான் அப்படி எண்ணிட்டு போகிறாங்க. நானும் அப்படி பண்ண முடியுமா, போ இதுதானே எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான் போக அப்படின்னு நினைப்பீங்க. கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க. பொய்யை கண்கூட பார்த்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கக்கூடியவங்க நீங்கள். இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஊரே பேசக்கூடிய நல்ல விஷயங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற போகுதுங்க. உங்களுக்கு ஒரு 10 குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க. அந்த 10 குட் நியூஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்து வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா. நினச்சது எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். அந்த 10 நல்ல விஷயத்தை என்னன்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? சொல்லிட்டா போச்சுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த தொகை, அதாவது பணம் உங்கள் கைக்கு வந்துருங்க. இதுதான் 2வது விஷயம். 3வது விஷயம், எதிர்ப்புகள் அடங்கும், எதிரிகள் ஒளிஞ்சு போவாங்க. 3வது விஷயம், புரிஞ்சுதுங்களா? 4வது விஷயம், தள்ளிப்போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். 5வது விஷயம், ஒரு சொத்தை விற்று மறு சொத்தை வாங்கக்கூடிய சூழலில் தவிச்சிருப்பீங்க. இனி உங்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட திரும்ப உங்கள் கைக்கு சேருங்க. அதை தாண்டி நிறைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 6வது, புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. 7வது, எதிர்பார்த்த பணவரவு உண்டுங்க. 8வது, சாதாரணமான நிலையில் நீங்கள் இப்போ இருந்தால் கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க. 9வது, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். 10வது, உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க.
10 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது. ஏன்னா மேக்சிமம் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. நவகிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். ஓகேங்களா? நவகிரகங்களுடைய அமைப்பு அந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. இனி எந்த குழப்பமும் இல்லாமல் பெரிய முடிவுகளை கூட சரியான முடிவெடுப்பீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடில் கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க. அவங்க எல்லாமே இனி ஒன்று சேருவீங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு நடந்துக்குவாங்க. குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும். இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டையே தாண்டி போய்கிட்டு இருக்குங்க. போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்க போகுது. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. உறவுக்காரர்களும் சரி, நண்பர்களும் சரி, அவங்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். அவங்களே உங்களுக்கு வழியை உதவி செய்வாங்க. முன்னாடியெல்லாம் உதவி கேட்டு கெஞ்சி இருப்பீங்க. இருக்கியா இல்லையா என்னான்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. இப்போ வழியை உங்களுக்கு உதவி செய்வாங்க. குறிப்பாக கேது என்ன செய்கிறா தெரியுங்களா? உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இவரால் நீண்ட 5 நாட்களாகவே உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு அந்த நேர்த்திக்கடனை அடைச்சிட்டு வருவீங்க. ராகு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால் கூட நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. எதிரிகளால் கூட உங்களுக்கு பயன் இருக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி மதிப்பாங்க. உங்களை நிறைய விஷயங்களுக்கு முன்னிறுத்தி அழைப்பாங்க. பொது விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முதல் மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு பாலிய நண்பர்களால் உதவி கிடைக்குங்க. குறிப்பாக கேது பகவான் லாப வீட்டில் உங்களுக்கு அமர்றதுனால செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் தேடி வரும். ஷேர் மூலம் பணம் பெறும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுங்க. படிப்பு விஷயமா முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படும். மகளுடைய திருமணமும் மகனுடைய திருமணமும் ரொம்ப விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க. கடன் பிரச்சனை தீருங்க. மகனுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொத்து பத்தை பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி இந்த காலகட்டம் முழுக்கவே எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு சாதகம்தான். அதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க. மனசில் இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும். தன்னம்பிக்கை மேம்படும். தங்க நகை வாங்குறது யோகம் இருக்குங்க. அதாவது பொன் பொருள் சேரும், சொத்து சேரும், வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். புதுசாக வீடு கட்டுவீங்க, மனை வாங்குவீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் துலாம் ராசி கவனமாக இருக்கணுங்க. தங்க நகையை யாருக்கும் இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதை தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய விஐபிகளோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி வீடே களை கட்டுங்க. ஒரு சிலர்லாம் இப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு மேலேயே இன்னொரு மாடி கட்டுறதுக்கான மாடி மீது மாடி கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும். அவரோட நோயும் விலகுங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே வழியை பேசுவாங்க. உயர்கல்வி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருமை ஏற்படும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு இருக்கும். திடீர் யோகம் இருக்குது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும். அடுத்ததை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க. கடையை விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால் லாபம் ஈட்டுவீங்க. திடீர் லாபம் ஏற்படும். பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து கூட ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மருந்து, உணவு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு போகும். அடுத்தது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகளில் இருந்த தேக்க நிலை அப்படிங்கிறது மாறுங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும்.
புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு தொடர்பு நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்பு வரும். கணினி துறையில் இருக்கவங்க எல்லாம் உற்சாகமாக காணப்படுவீங்க. பணி சுமை குறையுங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் அவங்க முன்னாடி நீங்கள் ஏற்றத்தால் உயர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களுடைய பரிகாரம் அப்படின்னா குன்றக்குடி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் படிங்க. இதை தாண்டி செம்பருத்தி செடி நட்டு பராமரிங்க. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகுங்க.